டைமும் மொபைலே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அவங்கள தப்பாக நினச்சிக்கிறோம். குழந்தைங்க மொபைல் பார்க்குறது தப்பு, படிக்க மொபைல் பார்க்க வேண்டாம், படிக்க அப்படின்னு திட்டிருக்கு. ஆனால் அது தப்பு நீங்கள் வரணும். படித்து நான் எப்படியும் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாத்துக்குமே சொல்லிட்டுப்பா. அதாவது எங்களுடைய பொண்ணு அப்படிங்கிறத காட்டிலும் அவங்களுடைய அம்மா அப்படிங்கிறத நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அகாடமிக்கும் இங்கே சொல்லிக் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வணக்கங்க. நான் கரூர் சார்மதி தம்பியாக கரூரில் படிச்சிருக்கேங்க. அது சரியாக படிக்க முடியல, அதனால் கண்ணன் சார் நன்றி. கண்ணன் சார் சொன்னாங்க பொண்ணு படிச்சுட்டு நாங்கள் விசாரிச்சோம், நல்லா சொல்லி தராங்க சொன்னாங்க. படித்து பாப்பா பாஸ் பண்ணிடுச்சு. எல்லாத்துக்கும் நல்லா நன்றிங்க. நாங்கள் பையனாக படிங்க படித்து பாஸ் பண்ணுங்க. பாப்பா நைட்டு போது பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணி படிச்சுட்டே இருக்கோம். திடீர்னு தூங்கும் திடீர்னு படிச்சுட்டு இருக்கேன். படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணிடுச்சு. ரொம்ப நன்றிங்க. இன்னும் நானும் பேசி பழக்கங்க, அதனால் நல்லா படிங்க. இப்போ என் பையன் நவீன்ராஜ் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நைட்டு கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் படிச்சிருப்பான். நாங்கள் பக்கத்தில் தான் படிப்போம். அவன் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ போய் வேறு இடத்துல படிங்கன்னு சொல்லிட்டு அவன் ரூமே ஒரு வாடகை வீடு இருந்துச்சு. 5 மாதம் அதை காலி பண்ணிவிட்டு அவன் ரூமே இது பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது ரிஸ்க் எடுத்து நைட்டு 3 மணி வரைக்கும் படித்தோம். அதனால் தூங்காமல் இது பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காத அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் இந்த ஒரு டைம் தான், இந்த 2 தான் நான் அட்டன் பண்ணி நான் கிளியர் பண்ணுறேன், அது வரைக்கும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோம். அதனால் நாங்கள் அவனை விட்டு இது பண்ணோம். அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படித்து அது 2 அட்டம்ப்டும் பாஸ் பண்ணோம். அதனால் எனக்கு சந்தோஷம். இதுக்கு காரணம் நாங்கள் மாஸ்டர் அகாடமி கண்ணன் சார்னு சொல்லிடுவோம், அடிக்கடி சொல்லுவான். அது அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி சார். கண்டிப்பாக நான் கண்ணன் சார்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அடுத்த தடவை கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணி காட்டுவேம்மா அப்படின்னு சொல்லி இந்த தடவை எழுதி பாஸ் பண்ணி காப்பி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கண்ணன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா படிங்க, நல்லபடியாக இருக்கு. வாழ்த்துக்கள். என் பேர் தான், நான் சோஃபியாவோட அம்மா. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாள். நைட்டில் நாங்கள்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்போம். அவன் மட்டும் எடுத்து 1 மணி 2 மணி எந்த நேரம் முடிச்சு பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாள். ஆனால் டீ காஃபி கூட கொடுக்க மாட்டாள். அது கொடுத்து கொடுக்கல அப்படின்னாலும் அது குடிக்கவே மாட்டாள்.